Hi friends, welcome back to Spire View Tech. This is Melvin. நாம இந்த tutorial என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா Flutter app development course தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த Flutter app development course ஆன்லைன்லயும் availability இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற people எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட லிங்க் நான் கொடுக்குறேன். அண்ட் தென் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Flutterல ஒரு டெக்ஸ்ட் விசிட் எப்படி வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்றது, அதோட ஆர்குமெண்ட்ஸ் எப்படி வந்து நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அதுதான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி நான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு அண்ட் தென் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் விசிட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட் விசிட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோல்டர் மட்டும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா Flutter widgets அப்படின்னு நான் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டர்ல ஒரு டாட் ஃபைல் மட்டும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைல் நேம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா Flutter text visit அப்படி வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு இனிஷியலா ஒரு பேஜ் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் வந்து கொடுக்கணும். ஒரு பேக்கேஜ் மட்டும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். அந்த பேக்கேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா Flutter /material டாட் இந்த பேக்கேஜ் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். இந்த மெட்டீரியல் டாட் இந்த மெட்டீரியல் டாட் எதுக்கு அப்படின்னா ஸ்டேட்ஃபுல் விசிட் ஸ்டேட்லெஸ் விசிட் வந்து கிரியேட் பண்றதுக்கு. ஸோ இந்த பேக்கேஜ் இருந்தால் தான் நம்மளால அந்த கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஸ்டேட்ஃபுல் விசிட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ STL அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்ஃபுல் விசிட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இதில் யூனிக்கா நேம் வந்து கொடுக்கணும். இப்போ இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸ்ல நம்ம வந்து யூனிக்கா நேம் வந்து கொடுக்கணும். இந்த நேம் வந்து டூப்ளிகேட் நேம் வந்து கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி 2 வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 2 வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா Flutter text visit அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ Flutter text visit 3 வேர்ட் இருக்கு இல்லையா, இந்த 3 வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எத்தனை வேர்ட் நீங்க கொடுத்தாலும் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நேம் வந்து கொடுத்துட்டோம். அண்ட் தென் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கண்டெய்னரை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கேஃபோல்ட் வந்து ஆட் பண்றோம். ஸோ இந்த ஸ்கேஃபோல்ட் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா பிளாங்கா ஒரு ஸ்கிரீன் ஒயிட் கலர் ஸ்கிரீன் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த ஒயிட் கலர் ஸ்கிரீன் எப்படி ஷோ பண்றதுன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இந்த பேஜை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதை எங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா மெயின் டாட்ல மை ஆப் அப்படின்ற ஒரு ஸ்டேட்ஃபுல் விசிட்ல மெட்டீரியல் ஆப் அப்படின்ற ஒரு விசிட் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த மெட்டீரியல் ஆப்ல ஹோம் அப்படின்ற ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. இந்த ஆர்குமெண்ட்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாஸ் நேமை கால் பண்ணணும். இந்த Flutter text visit வந்து கால் பண்ணணும். ஸோ இப்போ இங்க ஆல்ரெடி ஹோம் அப்படின்னு இருக்கு. இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். புதுசா வந்து ஹோம் ஆட்ரிபியூட் வந்து நான் யூஸ் பண்றேன். இந்த ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்றேன். இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா கிளாஸ் நேம் வந்து கால் பண்ணணும். ஒரு ஸ்கிரீனை வந்து கால் பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் நேமை தான் கால் பண்ணணும். இதுக்கான ஃபைல் நேம் வந்து கால் பண்ணக்கூடாது. கிளாஸ் நேமை தான் கால் பண்ணணும். இப்போ நான் இங்க வந்து என்ன பண்றேன்னா கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். Flutter text visit அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து டைப் பண்ணும்போது கீழே நம்மளுக்கு டிராப் டவுன்ல வந்துடும். அந்த டிராப் டவுன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டு கிளாஸ் நேம் கால் பண்ணிட்டேன். இப்போ நான் Ctrl S கொடுத்து ரன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ வெறும் நம்ம ஸ்கேஃபோல்டு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்கேஃபோல்டு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் விண்டோ தான் நம்மளுக்கு அவுட்புட்டா வரும். இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கேஃபோல்டு. இப்போ இந்த ஸ்கேஃபோல்டில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாடி அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. இந்த ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து லோட் பண்ணணும். இப்போ இந்த பாடி அப்படின்றது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா விசிட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அதனால எந்த விசிட் வேணாலும் நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். ஒரு Flutterரை பொறுத்த வரைக்கும் ஒரு டெக்ஸ்ட் நீங்க லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த விசிட்டை வந்து கால் பண்ணணும். இந்த விசிட்டை கால் பண்ணி தான் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்மளால லோட் பண்ண முடியும். வித்தவுட் டெக்ஸ்ட் விசிட் இல்லாம நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு டேட்டாவை ஒரு டெக்ஸ்டா ஒரு ஸ்ட்ரிங்கை நம்மளால கொடுக்க முடியாது. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த டேட்டா அப்படின்ற இடத்துல அதை ரிமூவ் பண்ணிட்டு டபுள் கொட்டேட் கொடுத்து இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். நான் Spire View Tech அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணி ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு Spire View Tech அப்படின்றது இங்கே லோட் ஆயிருக்கும். இப்போ எங்க லோட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த கேமராவுக்கு மேலே வந்து லோட் ஆயிருக்கு. ஸோ இது விசிபிலிட்டி இல்லை. ஸோ விசிபிலிட்டி இல்லாதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை ஸ்க்ரீனுக்கு சென்டரா எடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி சென்டரா எடுத்துட்டு வரதுக்கு அதுக்கு வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா விசிட் இருக்கு. ஒரு விசிட் இருக்கு. அந்த விசிட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சென்டரா வந்து கொண்டு வர முடியும். அந்த விசிட் என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட் இருக்கு. அந்த விசிட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா சென்டர் அப்படின்னு விசிட் இருக்கு இல்லையா, இந்த விசிட்ல சைல்டு அப்படின்ற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் வந்து லோட் பண்ணணும். ஸோ டெக்ஸ்ட்ல நம்ம டேட்டாவை ரிமூவ் பண்ணிட்டு
Spire view tech அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் இருந்து சென்டரா வந்து லோட் ஆகும். ஒரு டெக்ஸ்ட் லோட் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் லோட் பண்ணணும். டெக்ஸ்ட் இப்போ லோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட்ல வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே ஆர்குமெண்ட்ஸ் தான். இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஆர்குமெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்டோட விசிட்டோட ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் இருக்கும். அதுல டேட்டா இருக்கு இல்லையா, ஐ மீன் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரிங்ல டபுள் கோட்டட் எங்க முடியுதோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கமா வந்து கொடுக்கணும். ஏன் கமா கொடுக்கணும் அப்படின்னா செப்பரேட் பண்றதுக்காக. ஸோ செப்பரேட் பண்ணி கண்டினியூட்டிக்காக நம்ம வந்து கமா வந்து கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டைல் வந்து கொடுக்க போறோம். இந்த ஸ்டைல் அப்படின்ற இந்த ஆர்குமெண்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஸ்டைல். ஒரு ஆர்குமெண்ட்டும் ஒரு டைப்பை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்படி ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த ஸ்டைல் வந்துட்டு டெக்ஸ்ட் ஸ்டைலை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ இந்த செலெக்ஷன் கலர் வந்து கலரை ரிட்டர்ன் பண்ணும், அதனால கலர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சாஃப்ட் ரேப் வந்து பூல இருந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ பூல் அப்படின்னும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம ஸ்டைல் யூஸ் பண்ண போறோம். ஸ்டைல் வந்து கொடுத்துக்கலாம். ஸ்டைல் எதை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஸ்டைலை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஸ்டைல்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா, கலர், பேக்ரவுண்ட் கலர், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் வித், அண்ட் தென் ஃபாண்ட் ஸ்டைலு, லெட்டர் ஸ்பேசிங், இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம அங்க வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்பைரோ டெக் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து சின்னதா இருக்கு. இதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ எப்படி அப்படின்னா இதுல ஃபாண்ட் சைஸ் அப்படின்ற ஆர்குமெண்ட் இருக்கு. இந்த ஆர்குமெண்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா டபுள் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அப்போ டபுள் அப்படின்னா நம்ம டெசிமல்ல தான் வேல்யூ வந்து கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 20.0 அப்படி சொல்லி வந்து கொடுக்குறேன். நான் இது கொடுத்து சேவ் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபாண்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்க நம்ம இந்த கவுண்டை இன்க்ரீஸ் பண்ண ஃபாண்டோட சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபாண்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ இது டிஃபால்ட்டா பிளாக் கலர்ல இருக்கு. இந்த கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஆர்குமெண்ட், இந்த ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இந்த ஆர்குமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமா யூஸ் பண்ணி அண்ட் தென் என்ன பண்ணணும் அப்படின்னா கலர் அப்படின்ற இந்த விசிட்டை வந்து யூஸ் பண்ணணும். கலர் யூஸ் பண்ணி கலர் வந்து கலர்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணோம். அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கலர்ஸ் டாட் வச்சோம் அப்படின்னா இங்க n நம்பர் ஆஃப் கலர் வந்து இங்க இருக்கும். ஸோ அதுல கலர் நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு கண்டு என்ன பண்றேன் அப்படின்னா ப்ரௌன் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணி நான் சேவ் பண்ணி ரன் பண்றேன். இப்போ எனக்கு பிளாக் கலர்ல இருந்து ப்ரௌன் கலரா வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ ப்ரௌன் கலர் வேண்டாம், வேற கலர் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா வேற கலர் கூட நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் ரெட் அப்படி சொல்லி கொடுக்குறேன். எனக்கு என்னவா மாறும் அப்படின்னா ரெட் கலர்ல இங்க வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ இந்த கலர் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ இங்க டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி ஒயிட் கலர் தான் இருக்கு, பேக்ரவுண்ட் கலர் எதுவுமே இல்லை. இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் கலர் வேணும் அப்படின்னா நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து உள்ள வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் கலர் எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா கலரை தான் ரிட்டர்ன் பண்ணும். இதோட டைப் வந்து கலர், இந்த கலர் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ கலரை ரிட்டர்ன் பண்றதுனால நம்ம இங்கேயும் வந்து கலர் தான் கொடுக்கணும். ஸோ வேற எதுவும் கொடுக்கக்கூடாது, கலர் தான் வந்து கொடுக்கணும். ஸோ கலர் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கலர்ஸ் டாட் ஆல்ரெடி ரெட் கொடுத்துட்டோம். ஸோ ரெட் கொடுத்தா கரெக்டாக தெரியாது, அதனால எல்லோ வந்து கொடுக்குறோம். இப்போ எல்லோ கொடுத்து நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா இங்க நம்மளுக்கு பேக்ரவுண்ட்ல எல்லோவா வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் கொடுக்கணும் அப்படின்னா கலர் வந்து நம்மளால வந்து ஈஸியா வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ ரெண்டு இருக்கு, பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு இருக்கு அண்ட் தென் கலர் அப்படின்னு இருக்கு. கலர் அப்படின்றது டெக்ஸ்டுக்கான கலர் பிடிக்கிறது, அண்ட் தென் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றது பேக்ரவுண்ட், இந்த டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கிறதா கலர். ஸோ ரெண்டுத்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணாம நம்ம தனித்தனியா செப்பரேட்டா யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இங்க வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஹைட் பண்றேன், ஏன்னா நம்மளுக்கு நீட் இல்லை. ஸோ அதை ஹைட் பண்ணிடுறேன். நான் வெறும் நார்மல் டெக்ஸ்ட் மட்டும் உள்ள வந்து லோட் பண்றேன். ஸோ இப்போ இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கரெக்டா வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஒரு பிராக்கெட் மட்டும் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம், அந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றோம். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வெறும் இந்த இடத்துல வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான். இப்போ இதுல அண்டர்லைன் கீழே வந்து ஒரு அண்டர்லைன் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஒரு அண்டர்லைன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ஸ்டைல்லயே வந்து நம்மளுக்கு டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெக்கரேஷன் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு அண்டர்லைன் வந்து கீழே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்க வந்து நம்ம அடுத்தது வந்து டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்கரேஷன் எதை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷனை ரிட்டர்ன் பண்ணோம். அதனால இந்த டெக்கரேஷன் வந்து கொடுத்துக்கலாம். இந்த டெக்கரேஷன் டெக்ஸ்ட் டெக்கரேஷனை ரிட்டர்ன் பண்றதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் டாட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்க 3 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல ஓவர்லைன், லைன் த்ரூ அண்ட் தென் அண்டர்லைன் அப்படின்னு இருக்கு. இப்போ அண்டர்லைன் கொடுத்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கு கீழே வந்து ஒரு
அண்டர்லைன் வரும். இப்போ அந்த அண்டர்லைன் வேண்டாம், எனக்கு டெக்ஸ்ட்டுக்கு மேலே வேணும் அப்படின்னா ஓவர்லைன் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ஓவர்லைன் கொடுத்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். இதே நம்மளுக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ண மாதிரி, இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண மாதிரி வேணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லைன் த்ரூத் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ லைன் த்ரூத் கொடுத்தா டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண மாதிரி ஷோ ஆகும். இப்போ இந்த 3 ஆப்ஷனும் நம்ம தனித்தனியாக வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இந்த 3 ஆப்ஷனும் நம்மளுக்கு ஒன்றா வேணும் அப்படின்னா அதுக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி வந்து லைன் த்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ டைரெக்டாக கொடுக்காம டாட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கம்பைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க இருக்கு இல்லையா கம்பைன். இந்த கம்பைன் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா லிஸ்ட் டெக்ஸ்ட் டைரக்ஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணும். டாட்டை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் அப்படின்றது அரே வேல்யூ தான் இங்க டாட்ல லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல கம்பைன்ல நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த கம்பைன் எதை ரிட்டர்ன் பண்ணோம்னா லிஸ்ட் ரிட்டர்ன் பண்ணும். இந்த லிஸ்ட் ரிட்டர்ன் பண்றதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட் வந்து யூஸ் பண்ணணும். எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க அரே யூஸ் பண்றீங்களோ அந்த இடத்துல எல்லாம் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் வந்து யூஸ் பண்ணும். இப்போ இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட் டைரக்ஷன் வந்து கால் பண்ணலாம். இப்போ டெக்ஸ்ட் டைரக்ஷன் டாட் அண்டர்லைன் வேணும்னா அண்டர்லைன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ சேவ் பண்ணா அண்டர்லைன் வரும். இப்போ எனக்கு ஓவர்லைனும் வேணும் அப்படின்னா திருப்பி டெக்ஸ்ட் டைரக்ஷன் டாட் ஓவர்லைன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 வேல்யூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த கம்பைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிங்கிளா வேணும் அப்படின்னா இந்த சிங்கிளா வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த அண்டர்லைனோட திக்னஸ் இருக்கு இல்லையா, இந்த திக்னஸ் கூட நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னா இப்போ இந்த டெக்கரேஷன் கம்பைன் எங்க முடியுதோ முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கமா கொடுத்து டெக்கரேஷன் திக்னஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆர்குமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்குமெண்ட் எதை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா டபுள் ரிட்டர்ன் பண்ணோம். அதனால நம்ம டெசிமல்ல தான் வேல்யூ வந்து கொடுக்கணும். இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 10.0 அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்குறேன். கொடுத்து சேவ் பண்ணி ரன் பண்றேன். இப்போ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ டெக்ஸ்டே வந்து ஹைட் பண்ண மாதிரி நம்மளுக்கு திக்னஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணி வேல்யூ வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே டிக்ரீஸ் பண்ண நம்மளுக்கு வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம இதோட திக்னஸ் வேணும் அப்படின்னா அந்த திக்னஸும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ டெக்கரேஷனோட கலர் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இப்போ திக்னஸ் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி கலர் வேணும்னாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டெக்கரேஷன் கலர் என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா கலர்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கலர்ஸ் டாட் இங்க எல்லோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து திக்னஸோட கலர் வந்து என்னவோ மாறும் அப்படின்னா எல்லோ மாறும். இப்போ நம்மளுக்கு இங்க எரர் வருது. ஏன் அப்படின்னா கமா வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ கமா வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணணும் கண்டினியூட்டிக்கு. ஸோ கமா கொடுக்குறோம். இப்போ அதோட கலர் வந்து நம்மளுக்கு மாறிடுச்சு. இப்போ இந்த ரெட் கலருக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்றேன் அப்படி எல்லோ கலருக்கு பதிலாக ப்ளூ வந்து கொடுக்குறேன். ஸோ ப்ளூ கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ப்ளூ கலர்ல ஷோ ஆகும். இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும்னா கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கு இல்லையா, இந்த லைன் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டாட்டா வேணும், வேவ் மாதிரி வேணும் அப்படின்னா அதை கூட நம்மளால என்ன பண்ண முடியும்னு இந்த இடத்துல பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டெக்கரேஷன் ஸ்டைல் வந்து டெக்கரேஷன் ஸ்டைல் தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெக்கரேஷன் ஸ்டைல் வந்து கொடுக்குறோம். மீன் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஸ்டைல் டாட் வச்சோம் அப்படின்னா வேல்யூ மல்டிபிள் வேல்யூ வரும். இப்போ இந்த இடத்துல டபுள் அப்படின்னு இருக்கு, நான் டபுள் வந்து கொடுக்குறேன். அப்போ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐ மீன் ஆல்ரெடி ஒன்று இருக்கு, அது கூட இன்னொன்று ஆட் பண்ணி டபுள் கலரா வந்து ஷோ ஆகும். அதனால இங்க டபுள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அகைன் டாட் கொடுத்தேன் அப்படின்னா டேஷ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த டேஷ் கொடுத்தேன் அப்படின்னா டேஷா எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். இங்க ஓப்பன் ஆயிருக்கு பாத்தீங்களா, டேஷா ஓப்பன் ஆயிருக்கா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இல்லை இந்த டேஷ் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வேவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம கொடுப்போம். இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இங்க கலர் வந்து டிசைன் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த டிசைன், இப்போ நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசைன் ஸ்டைல் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து உள்ள வந்து டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரோ இல்லை அந்த ஸ்டைலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஸ்பயர் வியூ டெக் அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ ஸ்பயருக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, வியூக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இதற்கான ஸ்பேசிங்கை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். டிக்ரீஸ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றது அப்படின்னா லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்க இருக்கு பாத்தீங்களா லெட்டர் ஸ்பேசிங். இந்த லெட்டர் ஸ்பேசிங் வந்து எதை ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா டபுள் ரிட்டர்ன் பண்ணுது. அதனால நம்ம இங்க டெசிமல் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 20.0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்து சேவ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா லெட்டர் ஸ்பேசிங். இப்போ இது லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்றனால ஒரு லெட்டருக்கும் பிட்வீன்ல நம்மளுக்கு வந்து ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆகும். இப்போ
வேர்ட் ஸ்பேசிங் அப்படி சொல்லி வந்து பார்க்கலாம். இப்போ லெட்டர் ஸ்பேசிங் வந்து நான் வந்து கமெண்ட் பண்றேன். இப்போ வேர்ட் ஸ்பேசிங் வந்து ஆட் பண்றேன். வேர்ட் ஸ்பேசிங்கும் டபுள் தான். அப்போ 20.0 அப்படி சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேர்டுக்கு பிட்வீன்ல இருக்க ஸ்பேஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ டெக்ஸ்ட் லெட்டர் அப்படின்றது ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் பிட்வீன்ல ஸ்பேசஸ் வந்து கிரியேட் பண்றது லெட்டர் ஸ்பேசிங். வேர்ட் ஸ்பேசிங் அப்படின்றது ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் பிட்வீன்ல இருக்க அந்த ஸ்பேசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது வேர்ட் ஸ்பேசிங். ஸோ இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைல் வந்து நம்மளால கொடுக்க முடியும். இப்போ நான் இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு லெட்டர் ஸ்பேசிங் வேர்ட் ஸ்பேசிங் நம்மளுக்கு நீடு இல்லை. இப்போ இது போக நம்ம ஷேடோ வந்து கொண்டு வரலாம். இப்போ இந்த ஸ்பைரோ டெக் அப்படின்னு இருக்குன்னா லைட் ஷேடோ மாதிரி நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா ஒரு டெக்கரேஷன் வந்து பண்ண முடியும். அந்த டெக்கரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஷேடோ வந்து யூஸ் பண்றோம். இப்போ ஷேடோஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஷேடோஸ் எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா லிஸ்ட்ல ஷேடோ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஷேடோ வந்து கொடுக்குறோம். ஷேடோ எதை ரிட்டர்ன் பண்ணோம்னா லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். அப்போ லிஸ்ட் ரிட்டர்ன் பண்றதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட் வந்து கொடுக்கணும். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்னென்ன இடத்துல அரே வேல்யூ வருதோ அந்த இடத்துல ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. இப்போ ஸ்கொயர் பிராக்கெட் வந்து யூஸ் பண்றோம். இப்போ இதுக்குள்ள நம்ம ஷேடோ வேணும் அப்படின்னா இந்த ஷேடோ வந்து எதை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட்ல ஷேடோ அப்படின்ற இந்த விசிட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேடோ அப்படின்ற விசிட்டை வந்து கால் பண்ணணும். ஸோ ஷேடோ அப்படின்ற விசிட்டை கால் பண்ணோம் அப்படின்னா இந்த விசிட்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் வந்து இருக்கு. கலர் இருக்கு, ஆப்செட் இருக்கு, பிளர் ரேடியஸ் இருக்கு. இதை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கலர் வந்து கொடுக்குறேன். ஸோ கலர் வந்து கொடுத்துட்டு கலர்ஸ் டாட் பிளாக் வந்து கொடுக்குறேன். ஸோ பிளாக் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டும் நம்மளால பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கலர் மட்டும்தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பட் ஆனால் ஆப்செட் வந்து கொடுக்கல. ஆப்செட் கொடுத்தாதான் அந்த இடத்துல ப்ராப்பரா நம்மளுக்கு வந்து வியூ ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆப்செட் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஆப்செட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்குறேன். ஆப்செட் டைரக்டா நம்மளால கொடுக்க முடியாது. இங்க ஆப்செட் ரிட்டர்ன் பண்றதுனால அகைன் வந்து ஆப்செட் அப்படின்ற அந்த கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஆப்செட் அப்படின்ற இடத்துல டிஎக்ஸ் டிஒய் அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ நம்ம வந்து மேக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம் எக்ஸ் ஹச் ஒய் ஹெச் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வேல்யூ வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வேல்யூ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு 5 வந்து கொடுக்குறேன். இந்த இடத்துல என்ன பண்ண ஒரு 2 வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்து சேவ் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு ஷேடோ மாதிரி கிரியேட் ஆகும். இப்போ இங்க ஷேடோ மாதிரி கிரியேட் ஆயிருக்கு இல்லையா, அந்த ஷேடோவுக்கான கலர் தான் இப்போ நீங்க வந்து கொடுத்துருக்கோம். கலர் பிளாக் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்கோம். இந்த கலர் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வேற ஏதாச்சும் சேஞ்ச் பண்றதா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஆப்செட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்றேன். 10,2 அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்குறேன். இப்போ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து மாறும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல 5 வந்து கொடுக்குறேன். y வந்து 5 கொடுக்குறேன். ஸோ y கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு வெர்டிக்கலா மூவ் ஆகும். ஸோ y கொடுத்தேன் அப்படின்னா வெர்டிக்கலா மூவ் ஆகும். இந்த இடத்துல x கொடுத்தேன் அப்படின்னா ஹரிசாண்டலா மூவ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த வேல்யூ வந்து நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஷேடோ வந்து பிளர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஷேடோல வந்து என்ன இருக்கு அப்படின்னா பிளர் ரேடியஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நம்மளால பிளரும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி பண்றது அப்படின்னா இந்த இடத்துல ஆப்செட் முன்னாடி பண்ணிக்கலாம், இல்லைன்னா கடைசியா கலருக்கு பின்னாடியும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொத்தத்தில் என்ன அப்படின்னா பிளர் ரேடியஸ் எதை ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா டபுள் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல டபுள் வேல்யூ வந்து நம்மளால வந்து கொடுக்க முடியும். நான் என்ன பண்றேன்னா 10.0 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்து நான் சேவ் பண்ணேன்னா இந்த இடத்துல பிளர் ஆகும். இப்போ அந்த பிளாக் கலர்ல இருக்கிற ஷேடோ வந்து பிளர் ஆகும். வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 5.0 கொடுத்தேன் அப்படின்னா அது அப்படியே பிளர் ஆகும். ஸோ இப்போ நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கும்போது உங்களால கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வீடியோ இருக்கிறதுனால கரெக்டா வியூ ஆகலாம், இல்லை வியூ ஆகாம இருக்கலாம். ஸோ நீங்க ஒர்க் பண்ணும்போது ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா வந்து வியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் விசிட்டை யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணணும். அண்ட் தென் இதோட டெக்ஸ்ட்ல இருக்கிற ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம என்ன டிஃப்ரெண்ட் ஸ்டைலுக்கு வேணுமோ அந்த ஸ்டைலுக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட்ல வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இன்னும் கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதையும் வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட்ல வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ல வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ளட்டர் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளோட சேனல்ல வந்துட்டு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி ஷேர் வந்து பண்ணுங்க. அண்ட் தென் இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது ஃப்ளட்டர் டெக்ஸ்ட்ல விசிட் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ வீடியோ பார்த்தது உங்களுக்கு தேங்க்யூ.